அப்புறம் பள்ளிக்கூடத்தில், ரயில்வே ஸ்டேஷனில், இப்படி பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடங்கள், அப்பாவி மக்கள். இதில் ஒன்றும் மதம், இனம், அப்புறம் மொழி இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அப்பாவி மக்கள். இதில் 58 பேர் செத்து போயிட்டாங்க. பீஸ் ஆகி 70 வயதில் அத்வானி செய்ததை 50களில் இருக்கும் விஜய். எதுக்கு சொல்றேன்னா, அத்வானி அப்படி செஞ்சார் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு விஜயுடைய இமேஜ் எங்கேயோ மேலே பறந்துருக்கும். அருமை அருமை. என்ன தெரியுமா பண்ணாங்க? அக்பர் ரோட் காங்கிரஸுடைய தலைமை அலுவலகம், தேசிய அலுவலகம், அங்கே அவர் 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ தேசிய தலைவரான சீதாராம் கேசரி, வயதானவர் 74 வயது 75 வயது இருக்கும் அந்த சமயத்தில் அவரை பாத்ரூமில் வச்சு பூட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வெளியில் வரணுன்னா ராஜினாமா கடிதத்தில் கைத்து போகிறேன்னு சொல்லி வெளியே உள்ளான். ஒரு மனுஷன் 75 வயசில் எவ்வளோ நேரம் உள்ள இருப்பார்? குண்டு கட்டாக தூக்கி கொண்டு போய் கேட்டுக்கு வெளியே வச்சிட்டாங்க. யார்? தேசிய தலைவர் நரசிம்ம ராவ். தெரியும் உங்களுக்கு. அந்த பெரிய குடும்பத்துக்கு பிடிக்கல அவரை. ஏன்னா அவர் பிரதமராக இருக்கும்போது எங்கெல்லாம் ராஜீவ்காந்தி பீரியட்லாம் இதற்கு முன்னாடி என்ன தவறுகள் நடந்தன என்று தேடி கண்டுபிடித்து அதெல்லாம் சரி செய்தார். கட்சியின் நலனுக்காக, இல்லை நாட்டின் நலனுக்காகன்னு சொல்லுவோம். கேட்ட திறக்க வேணான்ட்டாங்க. இறந்தவருக்கு கூட அதை அனுமதிக்கலை, உடலை உள்ளே அனுமதிக்கவில்லை. இது எழுதியிருப்பது ஒரு முன்னாள் காங்கிரஸ்காரர் எழுதிய புத்தகத்தில் இருக்கிறது ஆவணங்கள். ஏதோ ஒரு கொலை வழக்கம் சொல்கிறார், ஆம்சாங் கொலை வழக்கம் மனசில் வச்சு தான் சொல்கிறாருங்கிறது அவருக்கும் தெரியும், கேட்குறவங்களுக்கும் தெரியும். செல்வ பெருந்தகை அதனால தான் திமுக பக்கம் பேசுகிறார். ப. சிதம்பரம் ஐயா திமுக சப்போர்ட்டாக பேசுகிறாரு. அவர் அந்த காலத்துலேருந்தே அப்படி தான் இருப்பார். ஆனால் அவர் வீட்டில் இருக்கிற கார்த்தி சிதம்பரம் வித்தியாசமாக பேசுகிறார். இந்த தேவி யார்கிட்ட இருந்தது? அம்மையார் ஜெயலலிதா கிட்ட இருந்தது. தலித் ஏழுமலை பொது தொகுதியில் நிற்க வச்சாங்க. தனபால் அவர்களை சபாநாயகர் ஆக்கி எல்லாரும் எழுந்து நிற்கணும்னு செஞ்சாங்க. அந்த பெண்மணியிடம் வேறு யாரிடமும் இல்லாத ஒரு பேராண்மை இருந்தது. ஆயிரத்தி 1998 கோவையில் குண்டுவெடிப்பு சம்பவம். அல் உமா தலைவர் கோவை பாட்சா அவர் அல் உமா அவர்கள் 58 பேர் இறந்து போனார். அத்வானி அவர்கள், பாஜக தலைவராக இருந்த அத்வானி அவர்கள் அங்கே கோவையில் பேசுவதாக ஏற்பாடு. செத்து போனவங்களாம் 200 பேர் ஆஸ்பத்திரியில் இருந்து பரிதாயம் இருந்தார். எங்கெல்லாம் வச்சாங்கன்னா சைக்கிள் கேரியரில், ஒருத்தர் சைக்கிளை வச்சுட்டு டீ கடைக்குள்ளே போவான், அவனோட கேரியரில் ஒரு குண்டு உழுகுல, அவனுக்கு தெரியாது. ஸ்கூட்டரில் ஒருத்தன் போயிட்டு உள்ளே போய் குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு வெளியே வருவான், ஸ்கூட்டர் பாக்ஸில் ஒன்று. அப்புறம் பள்ளிக்கூடத்தில், ரயில்வே ஸ்டேஷனில், இப்படி பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடங்கள், அப்பாவி மக்கள். இதில் ஒன்றும் மதம், இனம், அப்புறம் மொழி இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் அப்பாவி மக்கள். இதில் 58 பேர் செத்து போயிட்டாங்க. பீஸ் ஆகி 200 பேர் ஆஸ்பத்திரி. அத்வானி எந்த இடத்துல பேச போகிறாரோ அங்கேருந்து ஒரு சில மீட்டர்கள், கிட்டத்தட்ட ஒரு 50 அடின்னு வச்சு தோறாங்க, அங்கே ஒரு குண்டு. நல்ல வேலையாக அந்த குண்டு வெடிக்கவில்லை. வெடிப்பதற்கு முன்னாலேயே அதை எடுத்துட்டாங்க. அத்வானி அவர்கள் விமான நிலையத்தில் இறங்கி அந்த இடத்திற்கு கொண்டு இருக்கிறார். டெல்லியிலிருந்து சொல்லிட்டாங்க 12 இடத்துல குண்டு வெடிப்பு. ஒரு இடத்துல இல்லை, வெடிச்சது ஒரு இடத்துல இல்லை, வேற இடத்துல கோயம்புத்தூர்ல 12 இடத்துல ஒரே சமயத்து ஒரு மணி நேரம். அப்போ இது ஒரு திட்டமிட்ட சதி. அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, ஐயா நீங்கள் மேடைக்கு பக்கத்துலேயே ஒரு குண்டு வெடிச்சதோ இல்லை வெடிக்க இருந்ததோ, அது மாதிரி 12ல் 11 வெடிச்சது, 1 மட்டும் வெடிக்கல. அப்போ தான் அவர் வாஜ்பாய்க்கு அடுத்த 2ஆம் நிலை தலைவர். இது அவங்க இந்த டிசம்பர் 6 அந்த அயோத்தியா அந்த மாதிரி பல விஷயங்களுக்காக, அதாவது காரண காரியங்களை விட்டு விடுது. அத்வானி டெல்லிக்காரர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை
ஏதோ சொல்கிற மாதிரி டெல்லிக்காரரு வடநாட்டுக்காரரு நீங்கள் அப்படி தான் வழக்கமாக நம்ம பேசுவோம். உடனே என்ன சொன்னாங்க, அதனால் அந்த ஸ்பாட்டுக்கு போக வேண்டாம், ஏன்னா எங்கே இன்னும் எத்தனை குண்டு இருக்குன்னு தெரியாது. இப்போ நம்ம ரோட்டில் போகும்போதே எங்கே குண்டு இருக்குன்னு தெரியாது. உடனடியாக விமான நிலையம் திரும்பி விடுங்க. அவருடைய இதில் அப்போ வந்து உடனே தனி விமானமோ ஏதோ ஒன்று ஏற்பாடு செய்து திரும்பி டெல்லிக்கு போய் வேறு ஒரு தலைவராக இருந்தால் அதை கேட்டிருப்பார், போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய உயிர் காது. ஆமாம், எங்கே வைக்க 12 ஒரு இடத்துல வச்சிருந்தா பரவாயில்ல, 12 இடத்துல வச்சிருந்தான். 12 தான் மொத்தம் வச்சான்றது என்ன அப்புறம் தானே தெரியும். இன்னொரு 8 இடத்துல வச்சிருந்தான்னா விமான நிலைய வாசல்ல கூட வச்சிருக்கலாமே. ரிமோட்டு அவர் என்ன சொல்றாரு, எத்தனை பேர் போயிட்டாங்க, யார்கிட்ட பேசுகிறோமோ எல்லாத்தையும் பேசுகிறார். அது வரைக்கும் முதல்ல 30ங்கிறாங்க, அப்புறம் அதுக்குள்ள 36 வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்படி தானே கொஞ்சம் கொஞ்சமாக விடிகாத்தால் 2 மணி வரைக்கும் போய் ஆஸ்பத்திரியில் இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து இத்தனைக்கும் மொழி வேற சார். அப்போ உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு தெரிஞ்சும் அத்தனை பேர் இறந்துட்டாங்கன்றதுக்காக போக மாட்டேன் மக்களுக்காக நின்னார் அத்வானி. அவருக்கு அப்போ வந்து 70 வயசு. 70 வயசு இல்லை, இப்போ வந்து அவருக்கு 98 ஆகுது. அன்னைக்கு நீங்கள் 27 வருஷம் முன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65 சுமார் 70 வயது. 70 வயது முதியவர்னு சொல்லலாம். அவர் வந்து திரும்பி போயிருக்கலாம், போகலை. போய் ஆஸ்பத்திரியில் போய் அவ்வளோ பேருக்கும் வந்து ஆறுதல் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் விடிகாத்தால 2 மணி 3 மணி வரைக்கும் ஆறுதல் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து விமான நிலையத்துக்கு காலையில் 6 அது அவங்க விமானம் அரேஞ்ச் பண்ணி, ஏன்னா எப்போ வருவார் முடிச்சிட்டுன்னு தெரியாது, ஏர்போர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க விமானம் அரேஞ்ச் பண்ண முடியும். இல்லை விமானம் காத்துக்கிட்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் கிளம்பி போய் விடிகாலையில் வந்து டெல்லி திரும்பி போனான். 70 வயதில் அத்வானி செய்ததை 50களில் இருக்கும் விஜய் அதுவும் ஒரு அத்வானி வந்து ஒரு அரசியல் தலைவர் மட்டும்தான், தேசிய அளவில் ஒரு தலைவர். ஆனால் இவர் வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோ. இவருக்குள்ள ஃபேஸ் வேல்யூவே அந்த ஹீரோன்றது தான். அதுவும் பெருமளவில் இளைஞர்கள் ஃபாலோ பண்ற ஒரு தலைவராக இருக்கு. நீங்க வந்து எல்லா படத்துலையும் வர மாதிரி ஒரு ஆள் வந்து 50 பேரை அடிக்கிற மாதிரி காமிப்பீங்க. ஆனால் வந்து அன்னைக்கு எங்கேயோ போயிட்டு விமான நிலையத்துக்கு வந்தபோது இவருடைய இப்போ சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னால் இவருடைய தொண்டர்கள் வந்து சூழ்ந்து கொண்டு நெருக்கினார்கள் என்ற போது கமாண்டோ வந்து பிடிச்சி தள்ளி விட்ட போது கமாண்டோ வந்து இவர் சட்டையை பிடிச்சி தூக்கி வண்டிக்குள்ள தள்ளி இவர் அந்த ஹீரோன்ற ரீல் வேற ரியல் வேற. அதுல வந்து 50 பேரை அடிக்கலாம். அது இயல்பு வாழ்க்கையில வந்து ஒரு ஆள் வந்து 2 பேரை வந்து சமாளிக்கிறதே வந்து பெரிய விஷயம். எதுக்கு சொல்லணும்னா அத்வானி அப்படி செஞ்சார் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து விஜயுடைய இமேஜ் வந்து எங்கேயோ மேலே பறந்துருக்கும். அருமை அருமை. இந்த அத்வானி விஷயத்தை யாருமே இது வரைக்கும் எடுத்து பேசின மாதிரி தெரியல. முதல் முறையா நீங்க தான் அதை வந்து வெளியே சொல்லியிருக்கீங்க. ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சரியான 70 வயதில் அத்வானியால் செய்ய முடியும் என்றால் 50 வயதில் ஏன் வந்து விஜயால் செய்ய முடியவில்லை, ஏன் செய்ய முடியாமல் போனது என்பதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ இந்த அரசியல் ரீதியில வரும்போது நீங்க கேட்டா காங்கிரஸ் பத்தி பேச, இவங்க காங்கிரஸை வச்சுக்கணும்னு நினைச்சாங்களா விரட்டணும்னு நினைச்சாங்களானே ஒரு பெரிய குழப்பம் வர அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்க கிட்டத்தட்ட வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே வந்து தாவேகா பக்கம் போகலாமா, இங்க திமுகவில் வந்து அதிகாரத்தில் பங்கும் இல்லை, நமக்கு உரிய மரியாதையும் இல்லை அப்படின்னு இந்த அதிருப்தி ஏற்கனவே இந்த படம் பராசக்தி படத்துக்கு முன்னாலேயே இது இருந்துச்சு. அவர் பிரவீன் சக்கரவர்த்தி 2 தடவை விஜயை வந்து சந்தித்தார். அப்பவே வந்து திமுக இருந்து குரல் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியே கூட காமராஜரை பத்தி இழிவா பேசினாங்க. ஆமா, ஒரு ஊடகவியலாளர் பேசின போது அவருக்கு வந்து திமுக போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஆமா, இப்படி தொடர்ச்சியா காங்கிரஸ்காரங்களை வந்து திமுகவினர் அடிச்சதை தொடர்ச்சியா இப்படி காங்கிரஸ்காரங்களை திமுகவினர் வந்து குற்றம் சொல்றதை பார்க்கும்பொழுது நீங்க சொல்றது நடக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி. அதான் சொல்றேன். இப்போ ஆனா திமுக ஒரு கிட்டத்தட்ட ஒரு இடியாப்ப சிக்கல்ல காங்கிரஸுடைய அடுத்த நகர்வு என்னவா இருக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 2 விதமா. ஒன்று, காங்கிரஸ் வந்து தாவேகாவோட போய் சேரும்னு நான் சொல்லலை, வாய்ப்புகள் இருக்கா மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியுது. 75% தமிழ்நாடு தலைவர்கள்
இன்க்ளூடிங் வந்து அவங்க மேலிடத்துடைய அனுமதி இல்லாமல் அவர் பேர் என்ன சோடங்கரோ இல்லை பிரவீன் சக்கரவர்த்தியோ அப்படியெல்லாம் போய் வந்து விஜய்கிட்ட வந்து இண்டிபெண்ட்டாக போய் பேசிட முடியாது. மல்லிகார்ஜுன் கார்கே நினச்சா கூட பேசிவிட முடியாது. ஏன்னு கேட்டால் காங்கிரஸ் கட்சியும் வந்து அதே குடும்ப வாரிசு அரசியல் கட்சி தான். சோனியா காந்தி அவர்கள் வந்து அப்போ வந்து அந்த ராஜீவ்காந்தி பீரியடில் அந்த முன்னால் சீதாராம் கேசரி என்று அவர் தலித்தவர், அவர் வந்து தலைவராக இருந்தார். அவர் வந்து அவங்க நீ விலகு சோனியா காந்தி தலைவராகணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு வர்றாங்க. நான் மாட்டேன், நான் மக்கள் தலைவர் நினச்சிக்கிட்டாரு. என்ன தெரியுமா பண்ணாங்க? சரித்திரத்தின் ஏடுகளை புரட்டி பார்த்து தெரியும் இல்லை வந்து அந்த வரலாற்று அனுபவம். அக்பர் ரோடு காங்கிரஸுடைய தலைமை அலுவலகம், தேசிய அலுவலகம், அங்கே அவர் 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ தேசிய தலைவரான சீதாராம் கேசரி, வயதானவர் 74 வயது 75 வயது இருக்கும் அந்த சமயத்தில் அவருக்கு, அவரை பாத்ரூமில் வச்சு பூட்டிட்டாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மேல இருந்து பாத்ரூம்ல பூட்டிட்டாங்க சார். சார் நான் சொல்றது பொய் நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கான புத்தகங்கள் ஆவணங்கள் இருக்கின்றன, ஆதாரங்கள், நான் தயார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வெளியில வரணும்னா ராஜினாமா கடிதத்தில் கைத்து போறேன்னு சொல்லி வெளியில உள்ளான். ஒரு மனுஷன் 75 வயசுல எவ்வளவு நேரம் உள்ள இருப்பாரு, வரேன்னு சொல்லிட்டார். வந்தவொடனே கையெழுத்து வாங்கிட்டு அவரை போய் நான் போய் என் சீட்ல போய் உட்காரோம். கொஞ்சம் அவருக்கும் ஒரு புரியாத இருக்கும்ல, சொல்ற மாதிரி கக்கூஸ் போறவங்க கிட்ட கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு அவர் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர் தான் தேசிய தலைவர். இன்னைக்கு மல்லிகார்ஜுன் கார்கே என்னவா இருக்காரோ அதே இதுல தான் இருக்கார். குண்டு கட்டா தூக்கி கொண்டு போய் கேட்டுக்கு வெளியே வச்சிட்டாங்க. யார? தேசிய தலைவர் நரசிம்ம ராவ் தெரியும் உங்களுக்கு, ராஜீவ்காந்திக்கு அப்புறமா வந்து பிரதமராக வந்தார், தற்காலிக பிரதமராக வந்தார். ஆனால் 5 வருடங்கள் முழுமையாக அரசை நல்லபடியாக நடத்தினார். ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுத்தார் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு நல்ல பெயர் அவருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஓய்வு பெற்று விட்டார். அதாவது பிரதமரிலிருந்து அடுத்த இதில் மாறி வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அரசியலிலிருந்து தீவிர அரசியலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்துட்டார். அதுக்கப்புறம் நோய்வாய்ப்பட்டு இறந்தார். முன்னாள் பிரதமர். அந்த பெரிய குடும்பத்துக்கு பிடிக்கல அவரை. ஏன்னா அவர் பிரதமராக இருக்கும்போது எங்கெல்லாம் வந்து ராஜீவ்காந்தி பீரியட்லாம் இதற்கு முன்னால் என்ன தவறுகள் நடந்தன என்று தேடி கண்டுபிடித்து அதெல்லாம் சரி செய்தார். கட்சியின் நலனுக்காக இல்லை நாட்டின் நலனுக்காகன்னு சொல்லலாம். ஒரு நல்ல நிர்வாகி என்ற பெயரை கொடுக்கும். நம்ம வந்து காங்கிரஸ்ன்றதுனால இப்படி அப்படின்னு பேசலை. பொதுவாக அவர் இறந்து விட்டார். டெல்லி முன்னாள் பிரதமர் என்ற முறையில் ஏதோ நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார் வயது மூப்புல. ஒரு முன்னாள் பிரதமர், ஒரு தேசிய அளவில் தலைவர், தென்னாட்டை சேர்ந்தவர், முக்கியமாக கவனிக்கணும். அவர் இறந்தவுடனே காங்கிரஸில் வந்து வழக்கமாக வந்து என்ன பண்ணுறது, இந்த காங்கிரஸ் அலுவலகத்தில் அவருடைய பூத உடல் வந்து அஞ்சலிக்காக வைப்பார். இது ஒரு இயல்பான விஷயம் அப்படின்னு நம்பிக்கிட்டு அவன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கேட்டை திறக்க வேணான்ட்டாங்க. இறந்தவருக்கு கூட அதை அனுமதிக்கல, உடலை உள்ளே அனுமதிக்கவில்லை. இது வந்து எழுதியிருப்பது வந்து ஒரு முன்னாள் காங்கிரஸ்காரர் எழுதிய புத்தகத்தில் இருக்கிறது ஆவணங்கள். அவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார் காங்கிரஸில். அவர் எழுதியிருக்கிற புத்தகங்கள்ல இருக்கு, பேட்டிலையும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கிருந்து ஹைதராபாத் எடுத்துட்டு போய் அங்கே போய் டெல்லியில் அவங்க என்ன நினைச்சாங்க, வரிசையாக காந்தி சமாதி, நேரு சமாதி, இந்திரா காந்தி சமாதி, ராஜீவ் காந்தி சமாதிக்கு வரிசையாக வைக்கிற மாதிரி நரசிம்மராவ் சமாதி வைக்கலான்னு பார்த்தாங்க. அதெல்லாம் இடமில்ல, ஹைதராபாத் சொந்த ஊருக்கு எடுத்துட்டு போன்ட்டாங்க. ஹைதராபாத்துக்கு எடுத்துட்டு போய் அங்க வந்து அவர் இந்து என்பதால் எரிக்கும் பழக்கம் உள்ள குடும்பம், அதனால வந்து தகனம் செய்தார். அது சரியாக கூட செய்யாமல் அவருடைய உடலின் பாகங்கள் சரியாக எரியாமல் நாய் நரிகள் வந்து கவி சென்றன என்பதற்கான புத்தக ரீதியான ஆதாரங்கள் உள்ளன. சரி, போய் உண்மையிலே நடந்துச்சா? ஐயா, புத்தக ரீதியான ஆதாரங்கள். இதை எழுதியவர்கள் முன்னாள் காங்கிரஸ்காரர். பாஜகக்காரன் எழுதினா அப்படின்னு சொன்னாலோ இல்லை வேற யாராவது எழுதினான்னு சொன்னாலோ வந்து ஏதோ ஒரு வன்மத்தினால எழுதினான்னு சொல்லலாம்.
முன்னாள் காங்கிரஸ் இருந்தவர்கள் இப்படி நடந்திருக்கக்கூடாது என்று வருத்தப்பட்டு எழுதின புத்தக வடிவான ஆதாரங்கள் இன்னும் நீங்க வலைதளத்தில் தேடினீங்கன்னா நான் சொல்லுவேன். ஒரு தலைவருடைய உடல் வந்து அடக்கம் கூட செய்யப்படாம மிருகங்கள் வந்து அடக்கம் செய்யப்படாமல் இல்லை, தகனம் செய்தார். நார்மலா தகனம் செஞ்சா சில மணி நேரம், இப்பெல்லாம் வந்து மின் இதெல்லாம் வந்துருச்சு. அப்பெல்லாம் வந்து இந்த கட்டைகளை வைத்து அது மாதிரி தகனம் செய்து விட்டு அது ஏதோ மரியாதை எல்லாம் முன்னாள் பிரதமருக்கு உண்டான அந்த 21 முழங்க அதெல்லாம் முடிஞ்சிச்சு. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்றேன், அதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படி சொல்லலை, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் அது முழுமையாக எரியணுங்கிறது ஒரு சம்பிரதாயமும் ஐதீகமும். அதை கூட கவனிக்காமல் இல்லை கவனிக்க விடாமல், அப்போ யாரு கவனிக்கணும்? ஒன்று அவங்க குடும்பத்தார்கள் வந்து வழக்கமாக தகனம் செய்தால் உடனே அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவாங்க, இடுகாட்டை விட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்க மாட்டாங்க முழுசாக எரிஞ்சு முடிகிற வரைக்கும். இது பொதுவான ஒரு பழக்க வழக்கத்தை பொறுத்து இருக்கு. அது மாதிரி வரும்போது நாயனரிகள் இழுத்து சென்றன அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் வந்து இப்போ 2-3 வருஷமா வந்து வலைதளங்களை தேடினாலே உங்களுக்கு அந்த புத்தகம், அது யார் எழுதுனது, அதோடைய பேக்ரவுண்ட் எல்லாமே தெரியும். சரி, இதெல்லாம் வந்து அவங்க கட்சியில் நடந்தது, அது ரைட்டா தப்பாங்கிறது அவங்க தான் அந்த கட்சியினர் முடிவு பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, காங்கிரஸுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கு. காங்கிரஸ் தவறே செய்யாத கட்சின்னு எந்த கட்சியுமே சொல்ல முடியாதுங்கிற மாதிரி அந்த கட்சியும் சொல்லலாம். அப்போ ஜவஹர்லால் நேரு வந்து பாகிஸ்தானை பிரித்து கொடுத்த போதே வந்து விமர்சனங்கள் இருந்தன, இனி வரைக்கும் விமர்சனம் இருக்கு. அப்படியான மகாத்மா காந்தி மீதான விமர்சனங்களுமே இருக்கின்றன, பாராட்டுகள் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கின்றனோ ஒரு சில விமர்சனங்களும் இருக்கிறது. ஸோ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு அரசியல் தலைவரோ ஒரு தேச தலைவரோ இல்லை மாநில தலைவரோ யாருமே இருக்க முடியாது. இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து 1949 கட்சி திகாவிலிருந்து பிரிந்து வந்ததுக்கு பிறகு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்ததே இல்லை. அந்த பெருமை வந்து அதிமுகவை சாரும், குறிப்பாக அவர்களை, அம்மையார் அவர்களை சாரும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் யாரோடும் கூட்டணி வைக்காமல் 39 37 சீட்டு ஜெயிச்சு காமிச்சாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிஸ்டாரிக். அது வந்து எல்லா நாளையும் அப்படி செஞ்சிட முடியுமானால் ஓகே, அவங்களுக்கு என்று ஒரு தனித்துவம் இருந்தது, அதனாலதான் அவங்களுக்கு அந்த கரிஸ்மா இருந்தது. நிச்சயமா சார், 2011 கூட்டணி வச்சாலும் மெஜாரிட்டி நிரூபிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம வழக்கமா தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி தான் வரும். 2011 அப்புறம் 2016 வந்து அது காரணம் அவர்களுடைய அந்த கரிஸ்மான்னு சொல்லக்கூடிய அந்த மக்களிடையே இருந்த ஒரு ஈர்ப்பு. அந்த வகையில நீங்க வரலாற்றையும் சொல்லல, கற்பனை தான் சொல்லிட்டீங்க. அப்படிதான் கற்பனையா இருக்கும்போது ஏன் காங்கிரஸ்காரனை போட்டாங்கன்னு ஏன் வந்து நோண்டி விடுறீங்க? அப்போ உங்களுக்கு காங்கிரஸ்காரன் அங்க போகட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்பவே பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு, இது வந்து இங்க அவரு திமுகவை சப்போர்ட் பண்றார். அவர் எதனால திமுகவை சப்போர்ட் பண்றாரு? அதற்கு காரணம் வந்து வழக்குகள் போன்ற அழுத்தங்களாக இருக்கும். இது திருசக்தி சுந்தரராமன் சொல்லல, பிரவீன் சக்கரவர்த்தி என்கிற காங்கிரஸ் தலைவர் சொல்கிறார். செல்வ பெருந்தகையின் பேர் சொல்லல. சில பேர் திமுக கூட்டணியை தொடரணும்னு சொல்றாங்களே அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. இவர் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு, அவங்கவுங்களுக்கு சில சுயநலம், சில வழக்குகள் இதெல்லாம் இருக்கலாம், அதனால வந்து அந்த சுயநலம் வழக்குகள் இருக்கலாம். என்ன வழக்குகளை சொல்றாரு? ஏதோ ஒரு கொலை வழக்கு ஒன்று சொல்றாரு, ஆம்சாங் கொலை வழக்க மனசுல வச்சுட்டு தான் சொல்றாருங்கிறது அவருக்கும் தெரியும், கேட்கறவங்களுக்கும் தெரியும். செல்வ பெருந்தகை வந்து அதனாலதான் வந்து திமுக பக்கம் பேசுறாரு. சிதம்பரம் ஐயா வந்து திமுக சப்போர்ட்டா பேசுறாரு. அவர் அந்த காலத்துலேருந்தே அப்படிதான் இருப்பாரு. ஆனா அவர் வீட்டில் இருக்கிற கார்த்தி சிதம்பரம் வித்தியாசமா பேசுறாரு. திமுகவை வந்து அதிகமாக விமர்சனம் செய்வது காங்கிரஸில் வந்து கார்த்தி சிதம்பரமும் ஒருவர். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இந்த சமயத்தில் இந்த படத்தை விட்டுறக்கூடாது. ஒன்று இல்லை, அப்படியே விட்டாலும் அது அவங்க இஷ்டம், அது ஒரு வியாபார ரீதியான ஒரு இது. ஜனநாயகனை பெருசா வந்து ஜெயிக்க விட்டுறக்கூடாது சார். அப்ப இந்த நேரத்துல உடைய போகிறதா திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்ற கேள்வி எழுமா? உடையலாம். ஏன்னா காங்கிரஸில், தமிழ்நாடு காங்கிரஸில் 75 முக்கால்வாசி பேருக்கு மேலாக வந்து திமுக கூட்டணியை விரும்பவில்லை.
மாணிக் தாக்கூர் பேசுறாரு, ஜோதிமணி அவங்க அம்மையார் பேசுகிறார்கள், கார்த்தி சிதம்பரம் எல்லாருமே அதிகாரத்தில் பங்கு என்று பேசுகிறார். நீங்க பங்கு கொடுக்கறது ரைட்டா தப்பா சொல்லு. இவங்க 2006-11 மைனாரிட்டி அரசாக வந்தபோது 97 சீட்டு அனுபவம், 96-97 அப்பவே இவங்க வந்து கூட்டணி கட்சிகள் கொடுக்கல. அப்போ வந்து காங்கிரஸ் அதை ஏத்துக்குச்சு, அதை சகிச்சுக்கிச்சு, தகராறு பண்ணல. தகராறு பண்ணியிருந்தா அன்னைக்கு ஆட்சி கவுந்துருக்கும். 118 பதில் 96-97 வாங்கும்போது மைனாரிட்டி ஆட்சி. ஜெயலலிதா அவர்கள் கூட அடிக்கடி வந்து சொல்லும்போது மைனாரிட்டி கருணாநிதி ஆட்சி என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்போ அந்த நம்ம வந்து மைனாரிட்டி ஆட்சி தான். ஆனால் ஐயா கருணாநிதி வந்து ஏதோ அவருடைய அரசியல் சாதுரியத்தை பயன்படுத்தி இந்த கூட்டணி கட்சிகளை வந்து ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருந்தார். அவர்கள் அத்துமீறாமல், அடங்க மறுக்காமல், அப்படின்னா அவங்களுக்கு புரியும். அத்துமீறாமல், அடங்க மறுக்காமல் அவர்களை எப்படி கட்டுப்படுத்துவது என்று அவருக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சிருந்தது. அப்ப இப்ப இருக்கிறவங்களுக்கு அது தெரியலன்ற ஒரு யூகம் தானே நம்ம பண்ண வேண்டியவர். திமுக போன்றவர்கள் சிறுபான்மையினருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அல்லது கொடுப்பதாக நடித்து இந்துக்களுக்கு எதிராக இருப்பது, அந்த ஒரு இந்து விரோத ஒரு கொள்கையை வைத்திருப்பவர்கள். இவங்க 0ல ஆரம்பிக்கிறது, அவங்க 15லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. சார், நீங்க சொல்ற அரசியல் நல்லா புரியுது. இது இளைஞர்கள் வந்து நல்லா உற்று நோக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது சிறுபான்மையினருக்கு காவலா இருக்கிற உங்களுக்கான ஓட்டுகளை நான் வாங்குறேன்னா சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பா இருந்து அவங்களுக்கு தேவையானதை பண்ணணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல் என்னவா இருக்குன்னா, இந்துக்கள் அடிக்கிறேன் பாருங்க, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கு சரியான வேற ஒரு உதாரணம் சொன்னோம்னா, ஓவைசி இருக்கா இல்லையா, ஓவைசின்னு ஒரு உத்தரப்பிரதேசம் ஹைதராபாத்தை சேர்ந்தவர், தேசிய அரசியல் அங்கு போட்டியிடுவார். அவர் ஒரு தனியாக ஏஐஎம் ஒரு கட்சி ஒன்று வச்சு அவர் வந்து பாஜகவை எதிர்த்து பேசும்பொழுது, ஒரு எதிர்கட்சி என்ற முறையில் பேசும்பொழுது, அவர் வந்து என்றைக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு பர்தா போட்ட ஒரு முஸ்லீம் பெண் வந்து பிரதமர் ஆகிறாரோ அன்றைக்கு தான் இந்த நாடு மதசார்பற்ற நாடு. அப்போ பாஜகவை சேர்ந்த ஷெஜாத் பூனாவாலா அவர் முஸ்லீம். அவர் பதில் கேட்கிறாரு, அப்படியா இருந்தால் முதல்ல உங்க கட்சியில முதல்ல பொதுச் செயலாளர் வந்து ஒரு பர்தா போட்ட முஸ்லீம் வைக்கலாமே. சரியா கேள்வி. நான் இதே கேள்விய இன்றைக்கு சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர்களாக சொல்லிக்கொள்ளும் திமுகவை பார்த்து, திமுக தமிழ்நாட்டு முதல்வரை பார்த்து கேட்கிறேன். நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது வந்து பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களை வந்து அவர்களுக்காக தான் அப்படின்னு சொல்றீங்களே, அவங்கள யாராவது ஒருத்தர் பொதுச் செயலாளர் ஆகுங்க, ஆராசா ஆகுங்க. எனக்கு ஒன்றும் ஆராசா வேண்டியவர்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் பார்த்தது கூட கிடையாது, ஃபோட்டோவில் மட்டும் தான் பார்த்துருக்கேன். பொது செயலாளர்லாம் வேணாம், பொது தொகுதியில் நிற்க வைங்கன்ற கோரிக்கை ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு வெளியே. நீங்க ஏன் பொது செயலாளருக்கெல்லாம் தைரியம் வேணும். இந்த தைரியம் யாருக்கிட்ட இருந்தது? அம்மையார் ஜெயலலிதா கிட்ட இருந்தது. தலித் ஏழுமலை பொது தொகுதியில் நிற்க வச்சாங்க. தனபால் அவர்களை சபாநாயகர் ஆக்கி எல்லாரும் வந்தா எழுந்து நிற்கணும்னு செஞ்சாங்க. அந்த பெண்மணியிடம் வேறு யாரிடமும் இல்லாத ஒரு பேராண்மை இருந்தது. அந்த ஆண்மை யாரிடம் இருந்தது? ஒரு பெண்மணியிடம் இருந்தது. வித்தியாசம் புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு. இவங்களுக்கு பெரம்பலூர்ல வந்து அது வந்து பொது தொகுதி ஆனோன்னு அவர் அர்ஜென்டா கொண்டு போய் நீலகிரியில மாற்றி விட்டாங்க. பெரம்பலூருடைய சொந்த மாவட்டம், என்ன ஜெயிச்சிருவாரு எனக்கு தெரியும். ஆராசாவுடைய ஒரு நெட்வொர்க் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு ஜெயிச்சிருப்பாரு. ஏன் அவரை கொண்டு போய், அப்போ எது தீண்டாமை? இது தீண்டாமை இல்லையா? இது அரசியல் தீண்டாமை தானே? இதுவும் அரசியல் தீண்டாமை தானே? உனக்குன்னு ஒரு ஓரமா ஒரு தொகுதி கொடுத்துருக்கேன், அங்க போய் நில்லு, நீ இங்கெல்லாம் வரக்கூடாது. அப்புறம் நீங்க வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னால மனுநீதி அப்படி சொல்லிச்சு, இது சொல்லிச்சு. அப்படியே 2000 வருஷத்துக்கு முன்னால யார் எப்படி இருந்தாங்கன்னே நமக்கு தெரியாது. ஏதோ எழுதி வச்சதை பார்த்து நம்ம ஏதோ ஒரு முடிவுக்கு வரணும். இன்னைக்கு என்னன்னு பாரு, ஒரு இப்போ ஒரு திருவிழா நடக்குது, ஒரு கோயில் திருவிழா. அந்த கோயில் திருவிழாவில் வந்து அங்காங்கு என் ஜாதி தான் முன்னால, ஓன் ஜாதி தான் முன்னாலன்னு சில பிரச்சனைகள் வரும். ஒரு ஜாதிக்குள்ளேயே கூட வந்து சில குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வரும். இதெல்லாம் வந்து மனித மனம் வந்து ஒரு இடத்துல அந்த ஈகோ. அதை தாண்டி பார்த்தால் ஒரு திருச்செந்தூர் கோயிலில், முருகன் கோயிலில், பழனி முருகன் கோயிலில்
லட்சம் பேர் வரான், 2 லட்சம் பேர் வரான், 3 லட்சம் பேர் வரான். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சாதின்னு சொல்ல முடியுமா உங்களால்? நிச்சயமா முடியாது. இந்த மதத்தில் எல்லா சாதியிலேருந்து வரான். இதில் ஒன்றும் உயர்வு தாழ்வுலாம் ஒன்றும் இல்லை. கும்பலோட கும்பலாக தான் நின்று பார்க்குறான். இவன் பக்கத்தில் இடிச்சிட்டு நிற்கிறவன் வந்து என்ன சாதின்னு தெரிஞ்சா நிற்கிறான் அவன். அந்த நீங்கள் அந்த இடத்துல தான் அந்த அரசியல் நுணுக்கத்தை கவனிக்க வேண்டும். எதனால் வந்து இவர்கள் வந்து கடவுள் மறுப்பு, ஆன்மீகத்தில் சனாதன எதிர்ப்புன்னு போகிறாங்கன்னால், திமுக இல்லை திராவிட, நான் சொல்கிற திராவிடங்கிறது திராவிட கழகம், எதனால் போகிறாங்க? ஐயோ இவன் ஒன்றா சேர்ந்துடக்கூடாது, ஒன்றா சேர்ந்தான்னா ஆபத்து நம்ம அரசியலுக்கு. இவனை ஒன்றா சேர விடாமல் வச்சுருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பொழப்பு ஓடும். இப்படிங்கிற இதில் தான் நீங்கள் வந்து இதை ஒன்றா சேர்க்கக்கூடிய ஒரு காரணி ஃபெவிகால் மாதிரி இவங்களை ஒன்றா ஒட்ட வைக்கக்கூடியது கடவுள் நம்பிக்கை, ஆன்மீகம். அதுக்கு பேர் நீங்கள் சனாதனம்னு சொல்லுங்க, ஆன்மீகம்னு சொல்லுங்க, கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லுங்க, என்ன வேணா. நிச்சயமா நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. முன்னாடிலாம் திருப்பதிக்கு நாம போயிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை, திருச்செந்தூர், நீங்க சொன்ன பழனி முதற்கொண்டு மற்ற சாதியினரை தாண்டி வேறு மாநிலத்தவர்கள் அதிகமா வராங்க. வட மாநிலத்துல இருந்தெல்லாம் அதிகமா வராங்க. ஆமா வராங்க. அப்போ அச்சிச்சோ இந்த கோவில், ஆன்மீகம், கடவுள் நம்பிக்கை, இந்த கான்செப்டுக்கு பின்னால இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு யாரோ டென்ஷனா இருக்காங்க. அப்ப அந்த சேர விடாம நீ இந்த கடவுள் நம்பி கோயிலில் வந்து கொண்டாடினா தானே. இப்போ கூட சுசீந்திரன் கோயிலில் பாருங்க, தானுமாலையர் சிவன் கோயில், அங்கே ஒரு மிகப்பெரிய ஆஞ்சநேயர் வந்து சுசீந்திர ஆஞ்சநேயர், கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு மேலே உயரமுள்ள ஆஞ்சநேயர், மிக பிரபலமான கோயில், ரொம்ப புராதனமான கோயில். அந்த கோயிலில் அவர் தேரோட்டம், ஏதோ ஒரு விழா, தேர் திருவிழா, அவர் அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர் வருவதாக, அது ஓகே, அந்த துறை அமைச்சர். அவர் 4 மணி நேரம் லேட்டு. விஜய் 4 மணி நேரம் லேட்டாக வந்தபோது அவரை குற்றவாளி என்று சொன்னார். தாமதமாக வந்தது தவறு தான், இல்லைன்னு சொல்லலை. அவர் வந்து வரும்போதாவது கூட்டத்தில் மிதந்து வர வேண்டும், காவல்துறை இதெல்லாம் இருக்கு. இவர் அமைச்சர் வைன்னு போட்டு வரலாம், அவர் சைரன் போட்டு வரலாமா? கண்டிப்பாக 4 மணி நேரம் லேட்டாக வந்தார். தேரோட்டத்தில் வந்து ஒரு முகூர்த்த நேரம்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு முகூர்த்த நேரம் இருக்கும். தேரோட்டத்துலையும் ஒரு இந்த நேரத்தில் தேர் புறப்படணும். அதுக்கப்புறம் அது ஒரு 20 தெரு சுற்றி வரும். நீங்கள் லெஃப்ட்டில் திரும்பணும்னா, ரைட்டில் திரும்பணும்னா, அதுக்கு அந்த கட்டையெல்லாம் போட்டு ஸ்பீட் பிரேக்கர்லாம் தாண்டணும்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த தேர் கவிழ்ந்து விடாமல் பத்திரமாக தேர் நிலைக்கு வர்றதுன்னு ஒரு வார்த்தை உண்டு. நிலைக்கு வருதுன்னா ஃபைனலாக வந்து ஸ்டாப். ஆமாம். அங்கே பல ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கு. தென் மாவட்டங்கள்லேருந்து அதிகமாக வருவாங்க, மற்ற மாவட்டங்கள்லேருந்தும் வருவாங்க. அங்கே 4 மணி நேரம் லேண்டாக போகிறாரு. அவ்வளோ பேரும் ஒரு 50,000 பேர் இல்லை ஒரு 30,000 பேர், ஏதோ பல ஆயிரக்கணக்கான பேர், ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. எங்கேயுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் பொறுமை எழுந்து போவார். சினிமா தேட்டர்லேயே இப்போல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணுறோம். அப்போல்லாம் அந்த கவுண்டர் திறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டிலே ஆச்சுன்னா டென்ஷன் ஆகிடுவான். இது ஒரு இயல்பான ஒரு மனித இயல்பு. அந்த இதில் வந்து 4 மணி நேரம் லேட்டாக வந்தவுடனே இந்த கூட்டத்திலேருந்து கேட்குறான், கேள்வி கேட்குறாங்க. விஐபினா டயத்துக்கு வர வேணாமா? அப்படிதான் கேட்பான். ஏன்னா 4 மணி நேரமாக அவன் சோறு தண்ணி ஒரு இயற்கை உபாதை கூட கைக்க முடியாமல் இருக்கான்ல. இதுக்கப்புறம் அந்த தேரோட்டம் நடக்கும்போதும் அவனால் வந்து அடுத்த ஒரு 3-4 மணி நேரத்துக்கு நகர முடியாது. மாட்டிக்கிட்டு இருந்தால் அதிகமாக மாற்று. அப்பொழுது ஒரு அமைச்சராக இருக்கவர் வந்து என்ன டக்குன்னு ஒரு மைக்கை பிடிச்சி, ஏதோ தவிர்க்க முடியாத காரணம் என்னால் அப்படி ஆயிடுச்சு, நானும் வந்து தாமதமாக வந்திருக்கு, என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து கொள்கிறேன், வாங்க கேள்வி போவாங்க சொன்ன முடிஞ்சு போச்சு. அவனை பார்த்து சோறு தின்றியா, பீ தின்றியா, அது மாலையை மாட்டிக்கிட்டு கோயிலுக்குள்ள. கோயில் எவ்வளோ புனிதமான இடம், அந்த இடத்துல என்ன பேசுறதுன்னு இல்லையா. அதுக்கப்புறம் அவன் ஒருத்தனை பார்த்து, ஏய் நீ ஆம்பளையார் தான் முன்னால் வா. ஐயா நீங்கள் அமைச்சர், பவர்ஃபுல் அமைச்சர், உங்களுக்கு பூர்வீகம் இருக்கிறது, வட சென்னை பூர்வீகம், எங்களுக்கு எல்லாம் புரிகிறது. ஆனால் இத்தனை பேர் காவல்துறை உங்களுக்கு பின்னால் இருக்காங்கிற தைரியத்தில் தானே கூப்பிடுறீங்க. நீங்கள் தனியாளாக இருந்தால் வந்து அப்படி கூப்பிட முடியுமா? இல்லை, ரெண்டாவது இதில் யார் வீரம் என்பதை தாண்டி எனக்கு பின்னால் ஒரு பெரிய படையை வைத்துக்கொண்டு ஒரு தனியாளாக ஒருவனை பார்த்து நீ வந்து வீரமா அப்படின்னு கேட்பது என்ன பெரிய வீரமா? அது நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல. அந்த நம்மளுடைய
அந்த நாற்காலிக்கு நாம எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த நாற்காலிக்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது. இப்போ கூட நம்ம சொல்லுவோம், யாரையும் வந்து எந்த தலைவரையும் வந்து மரியாதை தவறாக பேசக்கூடாது, நாகரிகம் இல்லாமல் பேசக்கூடாது. ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கும் மரியாதையை விட அந்த நாற்காலி பதவிக்கு கொடுக்கும் மரியாதை அதிகமாக நாகரிகம் இருக்க வேண்டும். அப்படி பேசுறாரு. இப்போ எதுக்காக இதை சொல்றேன்னா, மறுபடியும் இவர்கள் வந்து அவருடைய இளமை கால நண்பர் யாசர்பாடியில் அவரோடு படித்தவர் என்று சொல்லும் பாஸ்டர் சாமுவேல் குணசேகரன் ஒருத்தர் சொல்லியிருக்கார். அவர் வந்து வியாசர்பாடியில் என் கூட தான் ஒன்றா ஸ்கூலில் படித்தாரு, அவர் கிறிஸ்தவர், இந்துவே இல்லை, அவர் எப்படி அறநிலையத்துறை அமைச்சராக இருக்காருலாம் பொதுப்படையில். சார், அமைச்சர் சேகர் பாபு இந்து கிடையாதா சார்? அவர் கிறிஸ்துவரா? எனக்கு தெரியாது. அவருடன் படித்ததாக சொல்லும் பாஸ்டர் சாமுவேல் குணசேகரன் என்பவர் பொதுவெளியில் ஒரு வீடியோவில் அவர் என்னுடன் வியாசர்பாடியில் இந்த பள்ளியில் படித்தார், அதாவது உயர்நிலை பள்ளியோ நடுநிலை பள்ளியோ, அப்பொழுதே தெரியும் அவர் கிறிஸ்தவர், அவர் இந்து அல்ல என்று பேசியிருக்கிறார். அந்த சாமுவேல் குணசேகரன் உண்மையை பேசினாரா இல்லையா எனக்கு தெரியாது, எனக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அப்போ கூட நான் சொல்றேன், அது ஒரு கிறிஸ்தவர் கூட வந்து அறநிலையத்துறை, இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கலாம். விவசாயத்துறை அமைச்சராக இருப்பவர் விவசாயம் தெரிந்திருப்பார் என்று இருந்தால் மகிழ்ச்சி. ஆனால் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. கல்வித்துறை அமைச்சராக இருப்பவர் மெத்த படித்தவராக இருப்பார் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். இது இப்படியும் பார்க்கலாம். நீங்க சொல்லிடுறேன். இப்ப உயர்கல்வித்துறையில அமைச்சர் பொன்முடி அவர்கள் இருந்தார். அப்ப சொன்னாங்க விஜயவாடா துறைமுகத்தில் பேசினார். விஜயவாடா துறைமுகம், ஆமா, துறைமுகம்னா என்ன இருக்கணும்? முக்கியமா கடற்கரை, பீச்சு பக்கத்துல, கடல் பக்கத்துல இருந்தாதான் அது துறைமுகம். விஜயவாடா நட்ட நடுவுல இருக்கு. விஜயவாடா வாய் தவறி சொல்லியிருப்பாருங்க, விசாகப்பட்டினம்னு சொல்றது பதில சொல்லியிருக்கலாம். இப்போ கூட நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் சிறந்த நடிகர், சிறந்த அமைச்சர், இல்லை அழறா மாதிரி நடிச்சார்ல, அதை பார்த்தோன்னா அவர் நான் நடிகர் அந்த அதுக்கே கொண்டு போயிட்டேன். நடிக்கல சார், அவரு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதார் சார். சரி, இனிமேல் எங்கேயாவது அந்த மாதிரி ஒப்பாரி வைக்கணும்னா யாரை கூப்பிடணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ரைட்டு, விட்டுருங்க. அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த சத்துணவு முட்டையிலெல்லாம் வந்து புழு அதிகமாக வர்றதுக்கு காரணம் வந்து கோழியெல்லாம் வந்து புழுவெல்லாம் நிறைய சாப்பிடுது. அவர் தான் இந்த கல்வித்துறை அமைச்சர். கோழி புழுவை சாப்பிட்றதுனால சத்துணவு முட்டைக்குள்ள புழு போயிடுது. கல்வித்துறை அமைச்சர். இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்க. அப்போ நம்ம வந்து அந்தந்த நீங்கள் அறநிலையத்துறையில் வந்து ஏன் கிறிஸ்தவராகவே அவர் அவர் கிறிஸ்தவராக இல்லையா நமக்கு தெரியாது, ஆனால் இந்து அடையாளங்களுடன் இருக்கிறார். அதனால் நம்ம வந்து அந்த மரியாதையை, அவருக்கு உரிய மரியாதையை நாம் அளிக்கிறோம். அந்த மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டாமா? கோயிலுக்குள்ள உட்காந்துட்டு நீ வந்து நீங்க ஏன் வேற ஏதோ திங்கிறியான்னு, வேற ஏதோ இல்லை, அவரு ஓப்பனாகவே திங்கிறியான்னு கேட்டுருக்கக்கூடிய கேள்வியாது. வருகைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.